வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை கே நகர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். கடல் சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனுடைய தொடர் கனமழையினுடைய தாக்கத்தினால கே நகர், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த தண்ணீரானது வடிந்தாலும் கூட சேரும் சகதியமாக இருப்பதால பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், அங்கே காய்கறியில் வாங்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும் மிகுந்த அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை உள்ளிட்ட 20 மாவட்டங்களிலிருந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று தொடங்கியிருந்த அடையாள தெருவுகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்க வருவதற்காக வெளியே வரும் பொழுது கூட போக்குவரத்து நெரிசல் மற்றும் தொடர் கனமழை காரணமாக மரங்கள், சாலையோரம் இருக்கக்கூடிய மரங்கள் முறிந்து விடக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்கிறார்கள். அதே போல சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திறந்தவெளி பூங்காக்களும் தற்போது பூட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் வெள்ளக்காடாக இருப்பதனால பொருட்கள் வாங்க செல்பவர்களும் அவதிக்குள்ளாக இருக்கின்றனர். வழியாக குடியிருப்புகளுக்கு செல்பவர்களும் அலுவலகத்துக்கு செல்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.